சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த புளியம்பட்டி கோவிந்தன் காட்டுவலசு பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். 30 வயதான இவர் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அருண்குமார் உடலில் காயங்களுடன் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் இருவர் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது பணியில் இருந்த மருத்துவரிடம் பணியின் போது கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாக கூறியுள்ளனர். அருண்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரது உறவினர்கள் கோவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி அருண்குமார் இன்று உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த தேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நேற்று அருண்குமார் உள்ளிட்ட நண்பர்கள் 4 பேரிடையே சங்ககிரி அருகே உள்ள வினோபாஜி நகர் வாய்க்கால் கரையோரத்தில் அடிதடி தகராறு ஏற்பட்டதாகவும் இதில் காயமடைந்தவரை குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி தலைமறைவான முன்னாள் கொலை குற்றவாளி அன்பரசன் உட்பட 3 பேரை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.